ரைட், கவனிங்க பிள்ளைகள். நாங்கள் கடந்த வீடியோ பதிவுகளில் இறுதியாக பார்த்தது கால் இழையம் தொடர்பானது. சிக்கலான நிலை இழையங்களுக்குள்ள ரெண்டு வகைன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஒன்று கால் இழையம், அடுத்தது உரிய இழையம். கால் இழையத்தை நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள் பார்த்து கொள்ளாத பிள்ளைகள், இது ஃப்ரீ வீடியோஸ் தானே, நீங்கள் இப்போ அந்த யூடியூப் சேனலில் போய்ட்டு இந்த ஃப்ரீ வீடியோஸை முன்னுக்குள்ள வீடியோ கிளிப்பில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது உரிய இழையம். சிக்கலான நிலை இழையங்களுக்குள்ள ரெண்டாவது உரிய இழையம் அப்படின்னு சொல்கிறது. இந்த உரிய இழையத்துக்கான கோட்டுப்படம் தந்திருக்கிறாங்க. உரியத்தின் நெடுக்குவட்டு முகத்தோட்டத்துக்கான படத்தையும் காட்டிருக்காங்க. அது மாதிரி உரியத்தின் குறுக்குவட்டு முகத்துக்கான கோட்டுப்படத்தையும் காட்டிருக்காங்க. இப்போ நெடுக்குவட்டு முக தோற்றத்துக்கான படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இதில் பிரதானமாக நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், முதலாவது பார்க்குறது இந்த நெய்யரி குழாய் என்று சொல்லக்கூடிய ஆளை பார்க்குறோம். நெய்யரி குழாய் இதுதான் உரிய இழையத்தின் மெயின் பிரதானமான கலம். அது மாதிரி கால் இழையத்துக்குள்ள நம்ம பார்த்தோமே கால் கலன் அப்படின்னு சொல்லி, அங்கே கால் கலன் மாதிரி இங்கே உரியத்துக்குள்ளுக்கு நெய்யரி குழாய் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அந்த நெய்யரி குழாய். பாருங்கள் பிள்ளைகள், இப்படி இருக்குது, இதுதான் இந்த நெய்யரி குழாய்னு சொல்கிறோம். அந்த ஒரு நெய்யரி குழாயோட அடுத்த நெய்யரி குழாய் வந்து ஜாயிண்ட் ஆகுது. பாருங்கள், இது அடுத்த நெய்யரி குழாய். கால் கலன் ஜாயிண்ட் ஆகின மாதிரி இங்கே நெய்யரி குழாயோட அடுத்த நெய்யரி குழாய் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இது ஒரு கலன். ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம் கால் கலனில் கால் இழையத்தில் கால் கலனுக்கு சப்போர்ட்டிவாக என்ன இருந்துச்சு, குழற்போலி இருந்துச்சா இல்லையா? அதே மாதிரி இங்கே இந்த நெய்யரி குழாய்க்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு ஆள் இருக்கிறார். யார்? அவர் தான் இந்த தோழமை களம் சொல்கிறவர். பாருங்கள், நெய்யரி குழாயோட பக்கத்தில் இருக்கிறார். இது ஒரு தோழமை களம், இது அடுத்த தோழமை களம். அது மாதிரி இங்கே இந்த தோழமை களம் அப்படியே நீளப்பாட்டில் ஒன்றொன்றாக பக்கத்தில் பக்கத்தில் ஜாயிண்டாகி இருக்குது. ரெண்டாவது தோழமை களம் அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவதும் நாலாவதும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அது நம்ம அங்கே பார்த்த மாதிரி கால் இழையத்துக்குள்ளே பார்த்த மாதிரி இங்கேயும் பாருங்கள், அங்கே கால் இழையத்துக்குள்ள கால் புடைக்கல விளையம் காணப்பட்டுச்சு. இங்கே உரிய இழையத்துக்குள்ளுக்கு உரிய புடைக்கல விளையம் அப்படின்னு காணப்படுது. பாருங்கள், இதுதான் உரிய புடைக்கல விளையம். இது ஒன்று புடைக்கல விளையம், இது அடுத்த புடைக்கல விளையம், அது மாதிரி இது அடுத்த புடைக்கல விளையம். இதே போன்று பிள்ளைகள் நாலாவதா இன்னொரு ஆள் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கள இந்த படத்தில் காட்டி இல்லை, ஆனாலும் கீழே உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாவதால் இந்த பாருங்கள் உரிய நார். உரிய நார் அதை இந்த படத்தில் காட்டி இல்லை. இந்த படத்தில் நம்ம அவரை காட்டுறதா இருந்தால் பக்கத்தில் இங்கே ஒரு இடத்துல என்ன செய்யலாம், நாங்கள் பக்கத்தில் இங்கே சைடில் இப்படி உரிய நாரை இப்படி முனைகள் கூம்பினதாக இப்படி காட்டி விடலாம். ரைட், இப்படி ஒன்றோட ஒன்று தொடர்பானதாக உரிய நார் இப்படி முனைகள் கூம்பியதாக இப்படி இருக்கும். ரைட், அப்போ அது இங்கே படத்தில் காட்டியில், ஆனால் அது இருக்குன்னு அர்த்தமா? ரைட், அப்போ ஆக மொத்தத்தில் நாங்கள் என்ன விளைக்கொள்ளோம்னு சொல்லி சொன்னால், உரிய இழையத்தில் பிள்ளைகள் உரிய இழையத்தில் மொத்தமாக எத்தனை கலங்கள் இருக்குது? உரிய இழையத்தில் காணப்படக்கூடிய கலங்களோட வகைகள் எத்தனை? மொத்தமாக 4 வகையான கலங்கள் காணப்படுது உரிய இழையத்தில். அதில் ஒன்று என்ன? நெய்யரி குழாய், ரெண்டாவது தோழமை களம், மூன்றாவது உரிய புடைக்கல விளையம், நாலாவது உரிய நார். சரி, இப்போ இதே குறுக்குவட்டு முகத்தில் பார்க்குற இடத்துல இந்த மாதிரி தெரியுதான் பிள்ளைகள். பாருங்கள், புடைக்கல விளையம். ரைட், அது சாதாரணமாக ஷேப்பில் புடைக்கல விளையம் காணப்படுது. அதே மாதிரி பாருங்கள் தோழமை களம். எங்கே இருக்குது தோழமை களம்? நெய்யரி குழாய். இது நெய்யரி குழாய் மூலகம்னு சொல்லி சொன்னால், அந்த நெய்யரி குழாய் மூலகத்துக்கு அருகில் காணப்படுது தோழமை களம். ரைட், அதுக்கு அடுத்ததாக இந்த புடைக்கல விளையம் காணப்படுது. இங்கே இன்னொரு இடத்துல இன்னொரு மூலையில் எங்காவது ஒரு மூலையில் இந்த உரிய நாரும் காணப்படும். சாதாரண பிள்ளைகள். ரைட், அப்போ இதில்
இந்த நெய்யரி குழாய் மூலகத்தில் இன்னொரு அம்சத்தை உங்களுக்கு சொல்ல வர்றாங்க. அது என்னன்னு கேட்டால் நெய்யரி தட்டு என்ன சொல்கிறாங்க, நெய்யரி தட்டு இன்னொன்று சொல்கிறாங்க. அது என்ன நெய்யரி தட்டுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மாவரி தட்டு தெரிஞ்சிருக்கும். மாவடி தட்டு, மாவரிக்கிற ரைட், அது தெரிஞ்சிருக்கும். இந்த மாவரி தட்டு நம்ம எதுக்கு சொல்லுவோம், ரைட், மாவரி தட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து மாவில் இருக்கிற கப்பிகள் ஏதாவது இருந்தால் அதை வடிச்செடுத்துக்கொண்டு மாவை நாங்கள் கீழால் வடித்து விடுறதுக்காகத்தான் அந்த மாவரி தட்டு பயன்படும் இல்லையா. இப்போ மாவரி தட்டுக்குழுக்கு அல்லது சல்லடை, என்னென்ன சல்லடை, அதில் துளை துளையாக இருக்கும் இல்லையா, பெரிய குருணி கற்கள் மேலே இருக்கும், கீழே வந்து மணல் வந்து கீழுக்கு வடிஞ்சு கொண்டு இந்த மாதிரி ஒரு தட்டு மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அதுக்கு நெய்யரி தட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. தட்டு அதில் நிறைய துளைகள் இருக்குது, துவாரங்கள் இருக்குது. அந்த துவாரத்தால் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இந்த மேலிருந்து வார இந்த உணவு வந்து இந்த நெய்யரி குழாய் மூலகத்துக்குள்ளால் வார இந்த உணவு கரைசல் வந்து இந்த துவாரங்களால் அடுத்த களத்துக்குள்ளுக்கு என்டர் ஆகுது. இந்த துவாரத்தால் அடுத்த களத்துக்குள்ளுக்கு என்டர் ஆகுது. இப்போ இதுக்குள்ளால் வார இந்த திரவம், இதுக்குள்ளால் வார இந்த திரவம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இதால் வந்து இந்த துவாரங்களால் அடுத்த களத்துக்குள்ளுக்கு என்டர் ஆகுது. அப்போ ஒரு நெய்யரி குழாய் மூலகத்திலேருந்து வர அந்த உணவு கரைசல் அடுத்த நெய்யரி குழாய் மூலகத்துக்கு போகிறதுக்காக காணப்படுகின்ற அந்த துவாரங்கள் கொண்ட இந்த பிரதேசத்தை தான் சொல்கிறோம் நெய்யரி தட்டுன்னு சொல்கிறோம். கால் நிலையத்தில் அது என்ன நடந்துச்சு, அங்கே பெரிய பெரிய துவாரங்கள், பெரிய பெரிய துளைகள் இருந்துச்சு. அதனால் நீரும் கனிவுப்பும் மேல் நோக்கி போச்சு. இங்கே வந்து அந்த பெரிய பெரிய துவாரங்கள் மாதிரி இல்லை, இங்கே ரொம்ப நுணுக்கமாக நுண்ணிய ரைட் துவாரங்கள் காணப்படுது. அதை நம்ம நெய்யரி குழாய் மூலகத்தில் காணப்படக்கூடிய நெய்யரி தட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிதான பிள்ளைகள்? ஓகே, இதில் உங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்தை கிளியர் பண்ணி விட்டுருக்கோம். ரைட், இப்போ நம்ம அடுத்த மேலதிகமான விஷயத்துக்கு நம்ம போகிறோம். ரைட், அப்போ உரிய இழையம் 4 வகையான களங்களை கொண்டது. ஒன்று நெய்யரி குழாய்னு சொல்லுவோம், அல்லது நெய்யரி குழாய் மூலகம்னு சொல்லுவோம். நெய்யரி குழாய் அல்லது நெய்யரி குழாய் மூலகம். அங்கே நம்ம சொன்னோம் கால் கலன் அல்லது கால் கலன் மூலகம். அந்த மூலகம்ன்றது ஒரு செட்டுக்கு ஒன்றுக்கு சொல்கிறோம் நம்ம. ரைட், அப்போ நெய்யரி குழாய் மூலகம் அது பலது அடுத்தடுத்து தொடராக இணைக்கப்படுறதால நெய்யரி குழாய் மூலகங்கள் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ நெய்யரி குழாய் அல்லது நெய்யரி குழாய் மூலகம்ன்றது ஒரு வகையான களம். ரெண்டாவது தோழமை களம், அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது. அங்கே தோழமைக்கு யார் இருந்தார், கால் இளையத்தில் குழற்போல் இருந்தார். இங்கே சப்போர்ட்டிங் யார் இருக்கார், தோழமை களம் இருக்கார். மூன்றாவது நம்ம யாரை சொல்கிறோம் கேட்டால் உரிய நார், நாலாவது உரிய புடைக்கள இளையம். இந்த 4 வகையான கலங்களை கொண்டது தான் உரிய இளையம். அதே மாதிரி கால்களுக்குள்ளே 4 வகை, காலுக்குள்ளே 4 வகை, உரியத்துக்குள்ளே 4 வகை. ரைட், இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் தொடர்ந்து இதில் என்ன விஷயங்கள் விளக்கங்கள் சொல்லியிருக்காங்கன்றதை கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள். நெய்யரி குழாய் மூலகம் நீண்ட குழாயுருவான உயிருள்ள கலமாகும். அதன் குறுக்குவட்டு முகம் அறுகோண வடிவிலானது. இந்நெய்யரி குழாய் களத்தின் முனை அடுத்த களத்தின் முனையுடன் தொடர்புடுகின்ற குறுக்குச்சுவரானது பகுதியாக அழிவடைவதனால் நெய்யரி குழாய் தோன்றுகின்றது. அப்போ இந்த நெய்யரி குழாய் மூலகம் ஒரு மூலகம் அடுத்த மூலகத்தோட ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த குறுக்குச்சுவர் அழிந்து அங்கே துவாரங்கள் ஏற்படுது. அதனால் நெய்யரி குழாய் தோன்றுகின்றது. அப்போ நெய்யரி குழாய்னா என்ன, அது ஒன்றோட அடுத்தோடு சேர்ந்து வரதான் நெய்யரி குழாய்னு சொல்கிறோம். அதில் ஒன்றை சொல்கிறோம் நெய்யரி குழாய் மூலகம்னு சொல்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? நெய்யரி குழாய் மூலகம்னு சொல்கிறோம். ரைட், இதன் குறுக்குச்சுவர் நெய்யரி தட்டு என அழைக்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், நெய்யரி தட்டு. அந்த நெய்யரி குழாய் மூலகத்தின் குறுக்குச்சுவர் அழிவடைந்து தோன்றுகின்ற அந்த செட்டப், அந்த அமைப்புக்கு நம்ம சொல்கிறோம் நெய்யரி தட்டு. நெய்யரி குழாயானது தாவர உடல் முழுவதற்கும் உணவு கடத்தலில் பிரதானமாக சுக்குரோசு உணவு கடத்தலில் பங்களிப்பு செய்கிறவர் யாரு, இந்த உரிய இளையம். அதில் காணப்படக்கூடிய இந்த நெய்யரி குழாய்
நெய்யரி குழாய். நெய்யரி குழாய் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? நெய்யரி குழாய் மூலகங்களால், தனித்தனி கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த நெய்யரி குழாய் மூலகத்தின் குறுக்குச்சுவர்கள் அழிவடைந்து தோன்றுகின்ற அந்த துவாரங்களை கொண்ட அந்த அமைப்பை நம்ம சொல்கிறோம் நெய்யரி தட்டுன்னு சொல்கிறோம். ஒரு குழாய் மூலகத்துக்கும் அடுத்த நெய்யரி குழாய் மூலத்துக்கு இடையில் உள்ள அந்த குறுக்குச்சுவர் அழிவடைஞ்சு உருவாகிற செட்டப்பை நம்ம நெய்யரி தட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த நெய்யரி குழாய்களால் என்ன கடத்தப்படுது? உரியம். உரியம் அப்படின்ற இந்த உரிய இழையத்தில் காணப்படக்கூடிய இந்த நெய்யரி குழாய் மூலகத்தால் பிரதானமாக கடத்தப்படுறது சுக்குரோசு, கரைசலாக கடத்தப்படுது. அதை நம்ம உணவு கடத்தல்னு சொல்கிறோம். உணவு கடத்தல்னு சொல்கிறோம். தோழமைக்களம் நெய்யரி குழாயுடன் தொடர்புற்று காணப்படும் நீண்ட வடிவத்தை கொண்டவை. அதற்கு மிக அருகில் காணப்படுகின்ற களம் தோழமைக்களமாகும். இதன் கருவினால் நெய்யரி குழாயின் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. நெய்யரிக்கல மூலகத்தில் கரு காணப்பட மாட்டாது. நெய்யரிக்கல மூலகத்தில் கரு இருக்காது. அதனால தான் நெய்யரிக்கல மூலகத்துக்கு பக்கத்திலேயே யாரை வச்சு கிடக்கு? தோழமை களத்தை வச்சு கிடக்கு. ஏன்? இந்த தோழமை களத்தின் கரு தான் நெய்யரி குழாய் மூலகத்தின் செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணும். நெய்யரி குழாய் மூலகத்தின் செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுது. ரைட். உரிய புடைக்கல விளையம் இருவித்திலை தாவரங்களில் மட்டும் காணப்படும். சாதாரணமாக புடைக்கல விளையத்தின் அமைப்பை ஒத்த களமாகத்தான் இந்த உரிய புடைக்கல விளையமும் காணப்படும். இருவித்திலை தாவரங்களில் தான் இந்த உரிய புடைக்கல விளையம் என்ன தொழிலை செய்யும்? அந்த உணவு சேமிக்கிற தொழிலை செய்யும். இருவித்திலை தாவரங்களில் காணப்படக்கூடிய உரியங்களில் உரிய புடைக்கல விளையம் காணப்படும். அப்போ ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படுகின்ற உரியங்களில் உரிய புடைக்கல விளையம் காணப்பட மாட்டாது. இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். சாதாரண புடைக்கலத்தின் அமைப்பை ஒத்திருக்கும், உயிருள்ளதாக இருக்கும். அதே மாதிரி சாதாரண புடைக்கல விளையம் செய்கின்ற தொழிலையும் அது செய்யும். உரிய நார் எப்படி இருக்கும்டா? வல்லறுக்கல விளைய நாரை எல்லா விதத்திலும் ஒத்தது, உயிரற்றது. உரிய இளையத்தில் அங்கும் இங்குமாக சில இடங்களில் காணப்படும். உரிய இளையத்தில் அங்கும் இங்குமாக சில இடங்களில் இவங்க காணப்படுவாங்க. ரைட். அப்போ இந்த உரிய இளையத்தின் தொழில்பாடாக நம்ம என்ன சொல்கிறோம் பிள்ளைகள்? உரிய இளையம் என்ன தொழிலை செய்யும்? உரிய இளையம் என்ன தொழிலை செய்யும்? உணவு கடத்துகிற தொழிலை செய்யும். இது நம்ம தெளிவாக வழங்கிக்கொள்ளணும் பிள்ளைகள். உரியம் ஊனா, உணவு ஊனா. உரிய இளையம் உணவு கடத்துகிற தொழிலை செய்யும். ஊனா ஊனா. உணவு பிரதானமாக என்ன வடிவத்தில் கடத்தப்படும்? சுக்குரோஸ் என்ற வடிவத்தில் கடத்தப்படும். அப்போ இந்த உரிய இடத்துல 4 வகையான கலங்கள் காணப்படுது. அது 4 என்னென்னு பார்த்தோம். ரைட். அதில் உரிய இளையம் எப்படிப்பட்டது? உயிரற்றது. ஏனைய 3 வகையான கலங்களும் உயிர் உள்ள கலங்களாக காணப்படும். நெய்யரி குழாய் மூலகம், அது மாதிரி தோழமை களம், அது மாதிரி உரிய புடைக்கல விளையம். இது 3 உயிருள்ள கலங்களாக காணப்படும். இங்கே இருக்கிற ஒரே ஒரு உயிரற்ற களம் இந்த உரிய நார். ஆனால் வல்லறுக்கல விளையத்தை எடுத்துக்கணும் சொன்னா, சரி, காலிலையத்தை எடுத்துக்கணும் சொன்னா, காலிலையத்தில் புடைக்கல விளையம் மட்டும் உயிருள்ளதாக இருந்துச்சு, ஏனைய 3 உயிரற்றதாக இருந்துச்சு. 2 மாறி மாறி வருது பிள்ளை. ரைட். கால் இளையத்தில் புடைக்கல விளையம் மட்டும் உயிருள்ளது. கால்கலன், குழற்போலி, கால்நார் இது 3 உயிரற்றது. ஆனால் உரிய இளையத்தை எடுத்துக்கொண்டோம் சொன்னால், உரிய இளையத்தில் நெய்யரி குழாய் மூலகம், அது மாதிரி தோழமை களம், அது மாதிரி உரிய புடைக்கல விளையம் இது 3 உயிருள்ளது. உரிய நார் மட்டும் உயிரற்றதாக காணப்படுது. சரிதானே பிள்ளைகள்? ஓகே. இப்போ இந்த உரியத்தின் தொழிற்பாடு என்னன்னு நம்ம பார்க்குறோம். இலையினால் தொகுக்கப்பட்ட உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் இவர் கொண்டு போகிறாரு. இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று வரைஞ்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் பிள்ளை, இல்லையா? ஏற்கனவே ஒரு தாவரம் ஒன்று வரைஞ்சிருந்தானே. அந்த தாவரத்தில் என்ன காணப்பட்டுச்சு? வேர், அது மாதிரி தண்டு, இலை எல்லாம் இருந்துச்சு. ரைட். இப்போ இதில் ஒரு இலை ஒன்று இருக்குது. இப்போ ஏற்கனவே நாம் ஒரு ரூட் ஒன்று சொன்னோம். யார் அந்த ரூட்? அந்த பாதை எது? ரைட். வேருக்குள் அகத்துறிஞ்சப்பட்ட நீரும் கனியுப்பும், வேருக்குள் அகத்துறிஞ்சப்பட்ட நீரும் கனியுப்பும் வேர்லேருந்து தண்டுக்கு தண்டிலேருந்து கிளைக்கு கிளையிலேருந்து இலைக்கு இலையில் ஒளித்தொகுப்பு நடக்குது. இது நீர், இல்லையா? நீர் கமா கனியுப்பு. இந்த நீரையும் கனியுப்பையும் யார் கடத்தினா? கால் கடத்துச்சு.
நீரையும் கனியுப்பையும் கடத்தினது கால். அது கீழிருந்து மேல் நோக்கி கொண்டு போச்சு. இப்போ இந்த நீர் இங்கே வந்துடுச்சு. அது மாதிரி வளிமண்டலத்தில் இருந்து என்ன கிடச்சிச்சு? CO2 கிடச்சிச்சு. அது மாதிரி சூரிய ஒளி கிடச்சிச்சு. அது மாதிரி பச்சையம் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து ஒளித்தொகுப்பு நடக்குது. ஒளித்தொகுப்பு நடந்தால் என்ன உருவாக போகுது? இப்போ உணவு தயாரிக்கப்பட போகுது. ஒளித்தொகுப்பில் உணவு உருவாகுது இல்லையா? அதாவது நீர் H2Oவும் அது மாதிரி CO2 கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து என்ன உருவாகிச்சு? C6H12O6 குளுக்கோஸ் உருவாகிச்சு. அதோட O2 கேஸ் உருவாகிச்சு. இப்போ இந்த தாக்கத்தை உங்களை சமப்படுத்த சொன்னால் என்ன செய்வீங்க? எல்லாத்துக்கும் முன்னால் 6 6 6ன்னு போட்டு விட்டிங்கன்னா தாக்கம் சமப்படுத்தப்பட்டுன்னு அர்த்தம். அப்போ இங்கே சூரிய ஒளின்னு போடுவாங்க, இங்கே பச்சையம்னு போடுவாங்க. இது ஒளித்தொகுப்பு தாக்கம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ரைட், இது ஒளித்தொகுப்பு தாக்கம்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த தாக்கத்தை பொறுத்தவரையில் பிள்ளைகள், இப்போ இங்கே உருவாகிற பிரதானமான விளைபொருள் என்ன? இது குளுக்கோஸ். இலையில் குளுக்கோஸு பிரதானமாக உருவாகுது. ஆனால் அந்த குளுக்கோஸாக இலையில் இருக்குமா? இருக்காது. குளுக்கோஸ் என்னவா மாற்றப்படும்? குளுக்கோஸு பல சேர்ந்து மாப்பொருள், குளுக்கோஸு சேர்ந்து மாப்பொருள் உருவாகும். அப்போ இந்த மாப்பொருள் தான் இலையில் தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படுகின்ற சேமிப்பு உணவுப் பொருளாக காணப்படும். இப்போ இலை மட்டும்தான் உணவை தயாரிக்குது. ஆனால் தாவர தண்டு இருக்குது, வேர் இருக்குது, இவங்கெல்லாம் உயிருள்ளாக்கள். அப்போ அவங்க சாப்பிடணும் இல்லையா? அவங்களுக்கு சக்தி தேவை. அப்போ இந்த உயிருள்ள ஏனைய கலங்களுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு இந்த இலையில் தயாரிக்கப்பட்ட இந்த குளுக்கோஸு என்னவா மாற்றப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்குன்னா மாப்பொருளாக இந்த மாப்பொருள் அல்ல இந்த குளுக்கோஸு இதில் இருந்து தான் மொத்த தாவரத்தின் உடம்புக்கும் சக்தி தேவை. அப்போ இந்த உணவை இலையிலிருந்து என்ன செய்யணும்? தண்டுக்கு கொண்டு போகணும், வேருக்கு கொண்டு போகணும், ஏனைய சகல இடங்களுக்கும் இந்த உணவை கொண்டு போகணும். அப்போ இந்த உணவை கொண்டு போகிறதுக்கும் ஒரு ரூட் வேணுமா இல்லையா? வேருக்குள் அகத்துறிஞ்சப்பட்ட நீரையும் கனியுப்பையும் கொண்டு போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, ஒரு குழாய் இருக்குது. அதைத்தான் நம்ம கால்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் பிள்ளைகள், இந்த இலையில் உருவாகிய இந்த மாப்பொருள், இந்த குளுக்கோஸோ அந்த மாப்பொருள், இந்த உணவை இலையில் இருந்து தண்டுக்கு கொண்டு வந்து, தண்டிலிருந்து வேருக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் இந்த உணவுப் பொருளை கொடுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ரூட் இருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த குளுக்கோஸ் அந்த மாப்பொருள் அதுதான் நம்ம உணவுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த உணவை கடத்துவதற்காக காணப்படுகின்ற பாதையை நம்ம என்னென்னு சொல்கிறோம் பிள்ளைகள்? இந்த உணவை கடத்துறதுக்காக காணப்படுகின்ற பாதையை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? உரியம்னு சொல்கிறோம். சரி, இந்த உணவை கடத்துகிற பாதை என்னன்னு சொல்கிறோம்? உரியம்னு சொல்கிறோம். உணவை கடத்துகிற பாதை உரியம். அதான் நம்ம லேசாக ஞாபகம் ஊனா. அப்போ அந்த உரியம் எங்கே இருக்குது? அதுவும் இலையிலையும் இருக்குது, தண்டுலையும் இருக்குது, வேர்லையும் இருக்குது. கால் எங்கே இருந்துச்சு? அதுவும் வேர்லையும் இருந்துச்சு, தண்டுலையும் இருந்துச்சு, இலையிலையும் இருந்துச்சு. அப்போ அந்த காலும் உரியமும் தாவரத்துக்குள்ளுக்கு பதார்த்தங்களை கடத்துறதுக்காக காணப்படுகின்ற 2 கலன் இழையங்கள், குழாய்கள், கலன் இழையம். அப்போ கால் வந்து நீர் கனியுப்பை கடத்துது, உரியம் வந்து உணவை கடத்துது. இந்த உரியம் வந்து உணவை கடத்துகிற நேரத்தில் மாப்பொருளை அனுப்பலுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களோட மொட்டை மாடியில் தண்ணி டேங்க் கொண்டு வச்சுருக்கீங்க. அந்த தண்ணி டேங்குகளுக்கு தண்ணியில் ஏதாவது கரைச்சி அனுப்பினீங்கன்னா அது எல்லா குழாயாலையும் வந்து என்ன பாத்ரூமுக்கு வரும், கிச்சனுக்கு வரும், தோட்டத்துக்கு, கார்டனுக்கு எல்லா இடத்துக்கும் போகும். தண்ணி அல்லது தண்ணியோடு எதாவது கரைச்சி அனுப்பினீங்கன்னா மேலே இருக்கிற அந்த வாட்டர் டேங்குகளுக்கு கோதுமை மாவை கொட்டி மாப்பொருளை கொட்டி அனுப்பினீங்கன்னா அது போகுமா? குழாய்க்குள்ளால மாப்பொருள் இறங்குமா? இறங்காது, இறுகிரும் இல்லையா? போகாது. அப்போ மாப்பொருளை தண்ணியில் கரைச்சலாமா? மாப்பொருளை தண்ணியில் கரைக்கவும் மேலாது, மாப்பொருள் தண்ணியில் கரையாது. அப்போ தண்ணியில் கரையாத காரணத்தால் தான் இந்த மாப்பொருள் மறுபடி என்னவா மாற்றப்படும் பிள்ளைகள்? இந்த மாப்பொருள் சுக்குரோஸ்ன்ற வடிவத்துக்கு மாற்றப்படும். அப்போ இலையில் உற்பத்தி ஆகிறது குளுக்கோஸும், தற்காலிகமாக சேமிக்கப்படுறது மாப்பொருள், அந்த இலையிலிருந்து ஏனைய இடங்களுக்கு கொண்டு போகிறது வந்து சுக்குரோசு. ஏனைய இடங்களுக்கு போகிறது வந்து சுக்குரோசு. விளங்கிச்சு தானே பிள்ளைகள்? இந்த சுக்குரோசு தான் இந்த உணவுண்ட பிரதானமான வடிவம். அப்போ அந்த சுக்குரோசு இலையிலிருந்து கரைசலாக, நீரில் கரைக்கப்பட்ட கரைசலாக இலை நரம்பால் வந்து
தண்டு கிளைக்கு வந்து கிளையால் தண்டுக்கு வந்து தண்டுலேயும் எல்லா இடத்துக்கும் வழங்கப்படும். அப்படி வந்து அப்படியே வந்து வேருக்கு வரைக்கும் வரும். இப்போ இங்கே ஒரு காய் காய்க்குதுண்டா பிள்ளைகள். இப்போ பாருங்கள், இது ஒரு பலாமரம் வைங்களேன், இது ஒரு பலாமரம். இப்போ பலா இலை வந்து உணவு தயாரிக்குது. இப்போ இங்கே ஒரு பலாக்காய் ஒன்று உருவாகுது. இப்போ இந்த பலாக்காயில் சேமிக்கப்படுற மாப்பொருள் எங்கிருந்து வந்தது? இந்த இலை தயாரித்த அந்த உணவு தான் அது சுக்ரோஸ் வடிவத்துக்கு மாற்றப்பட்டு அது அப்படியே இங்கே வந்து தண்டுக்கு வந்து தண்டால் வந்து இந்த பலாப்பழத்துக்குள்ளுக்கு அந்த உணவு வந்து சேமிக்கப்படுது. இதுவே ஒரு மரவள்ளின்னு வைங்களேன். அப்போ அந்த மரவள்ளி இலையை தயாரிக்கிற அந்த உணவு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அப்படியே வந்து வேரால் வந்து தண்டால் வந்து வேருக்கு வந்து வேரில் வந்து மரவள்ளி கிழங்காக சேமிக்கப்படுது. அப்போ அந்த மரவள்ளி கிழங்கு வந்த உணவு யார் தயாரித்தது? அந்த இலை தயாரித்தது. அப்போ ஒரு தாவரத்தில் இந்த இலையை செய்கிற வேலை இருக்குது பிள்ளைகள், மிக 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 முக்கியமான வேலை. ஒரு தாவர இலைன்னு சொல்கிறது நம்மட மனித சமூகத்தை எடுத்துக்கொண்டோம்டா. இப்போ ஒரு கார்மெண்ட்டுங்கிற ஒரு கார்மெண்ட், ஆடை தொழிற்சாலை, ஆடைகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி, ஒரு கார்மெண்ட். ஒரு கார்மெண்ட் வந்து எவ்வளோ பெருசு, எவ்வளோ விசாலமானது, அதில் எவ்வளோ ஆளணி இருக்குது, எவ்வளோ பெரிய பட்ஜெட், அங்கே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கும். அப்போ அந்த ஒரு கார்மெண்ட் வந்து என்ன செய்யுதுன்ற ஆடைகள், மனிதர்கள் உடுக்கிறது தேவையான ஆடைகளை தயாரித்து அந்த கார்மெண்ட் கொடுக்குது. ஒரு கார்மெண்ட் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ பிள்ளைகள், அதே மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்தது தான் தாவரத்தின் ஒரு இலை. ஒரு இலை ஒரு கார்மெண்ட்டுக்கு சமம். ஆனால் நம்ம இலையை வந்து அந்த எண்ணத்தில் பார்க்குறோமா, மதிக்கிறோமா? அந்த ஒரு இலைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்குறோமா? இல்லை. தேவையில்லாமல் மரங்களை வெட்டுறோம், தேவையில்லாமல் காடுகள் அழிக்கிறோம், அதை கண்ட மாதிரி மரங்களை வெட்டுற வேலையை நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த இலை வந்து ஒரு தாவரத்தின் ஒரு இலை ஒரு ஃபேக்டரி, ஒரு கார்மெண்ட்டுக்கு சமம். அது அவ்வளோ வேலையை செய்யுது, ரைட்? அப்போ இந்த இலையில் உற்பத்தி ஆகிற அந்த உணவு அப்படியே தண்டுக்கு வந்து தண்டுலேருந்து வேருக்கு வந்து ஒவ்வொரு இடங்கள் அது சேமிக்கப்படணுமா இருந்தால் அந்த உணவு கடத்தப்படுவதற்கு ஒரு பாதை அவசியம். அந்த பாதை தான் உரியம். உரியத்தினால் உணவு கடத்தப்படுது. என்ன வடிவம்னு கேட்டால் சுக்ரோசு கரைசல் என்ற வடிவத்தில் அது கடத்தப்படுகிறது. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிள்ளைகள், ரைட்? நாங்கள் இப்போ புக்குக்கு வருவோம். புத்தகத்தில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ரைட், உரிய இழையத்தின் தொழில் என்ன? இலையினால் தொகுக்கப்பட்ட உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய வேலையை இந்த உரிய இழையம் செய்து, ரைட்? ஓகே. இப்போ நாங்கள் கால் உரியம் என்று சொன்ன 2 விதமான சிக்கலான இழையங்களை முடிச்சிருக்கிறோம். இப்போ இதில் சாராம்சத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு ஒருக்கா சொல்கிறேன் பிள்ளைகள், பாருங்கள், ரைட்? சாராம்சம், சம்மரியை சொல்கிறோம். முதலாவது நாங்கள் இழையங்கள் பார்த்தோம் இல்லையா? இழையம் பார்த்தோம். இழையம் அப்படின்னா என்னன்றதுக்கு வரைவிலக்கணமும் சொன்னோம், சொல்லிட்டு இழையங்களை பார்த்தோம். இந்த இழையங்கள் வந்து 2 வகைன்னு சொன்னோம் இல்லையா? ஒன்று தாவர இழையம் சொன்னோம், ரெண்டாவது விலங்கு இழையம் சொன்னோம். தாவர இழையங்களை நம்ம அடுத்ததாக வகைப்படுத்தணும். தாவர இழையங்களை எப்படி வகைப்படுத்தணும்? 2ஆக வகைப்படுத்தணும் இல்லையா? ஒன்று என்ன? பிரி இழையம். இந்த பேசிக்கான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள். ஒன்று பிரி இழையம், ரெண்டாவது என்ன? நிலை இழையம். ஒன்று பிரி இழையம், அடுத்தது நிலை இழையம். அடுத்ததாக நாம் என்ன செஞ்சோம்? இந்த பிரி இழையத்தையும் நிலை இழையத்தையும் மறுபடி வகைப்படுத்தணும் இல்லையா? இப்போ பாருங்கள், பிரி இழையத்தை நம்ம மேலும் வகைப்படுத்த போகிறோம். பிரி இழையத்தை மறுபடியும் வகைப்படுத்தணும். எப்படி? 3ஆக பிரித்தோம், ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? ஒன்று என்ன? உச்சி பிரி இழையம். ரெண்டாவது என்ன? இடை புகுந்த பிரி இழையம். மூன்றாவது என்ன? பக்க பிரி இழையம். 3ஆக பிரித்தோம், ரைட்? இது ஒன்றொன்றையும் பற்றி மேலதிகமான விளக்கங்களை பார்த்தோம். அதுபோல் நிலை இழையத்துக்கு வந்தோம். நிலை இழையத்தை 2ஆக பிரித்தோம். எப்படி? ஒன்று எளிய நிலை இழையம், ரெண்டாவது சிக்கலான நிலை இழையம், இப்படின்னு பிரித்தோம். மறுபடியும் என்ன செஞ்சோம் பிள்ளைகள்? இந்த எளிய நிலை இழையத்தை 3ஆக பிரித்தோம். ஞாபகம் இருக்கா பிள்ளைகள் உங்களுக்கு? எளிய நிலை இழையத்தை 3ஆக பிரித்தோம்.
என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று புடைக்கல விளையம், ரெண்டாவது ஒட்டுக்கல விளையம், மூன்றாவது வல்லரு கல விளையம்னு பிரித்தோம். இந்த வல்லரு கல விளையத்துக்குள்ள ரெண்டு வகை சொன்னோம். ஒன்று கற்கலம் அல்லது வல்லரு களம், கற்கலம் அல்லது வல்லரு களம். ரெண்டாவது வல்லரு நார்கள் அப்படின்னு சொன்னோம். சிக்கலான நிலையிலத்துக்கு வந்த மறுபடி சிக்கலான நிலையிலத்தை ரெண்டாக பிரித்தோம். ஒன்று கால்னு சொன்னோம், ரெண்டாவது உரியம்னு சொன்னோம். ஒன்று கால், அடுத்தது உரியம்னு சொன்னோம். அடுத்தது என்ன செஞ்சோம்னு கேட்டால் இந்த காளையும் உரியத்தையும் மறுபடி வகைப்படுத்தணும். காளையும் உரியத்தையும் வகைப்படுத்தணும்னா அதுக்குள்ள இருக்கிற கலங்களோட வகைகளை சொன்னோம். கால் இளையத்தில் உள்ள கலங்களோட வகையை சொன்னோம். 4 விதமான கலங்களோட வகையை சொன்னோம். என்ன காலுக்குள்ள இருக்கிற 4 வகையான கலங்கள்? ஒன்று கால் கலன், கால் கலன் மூலகம் அல்ல கால் கலனம்னு சொன்னோம். ரெண்டாவது சொல்கிறோம் கால் கலன் மூலகம்னே சொல்லுவோம். என்ன கால் கலன் மூலகம். ரெண்டாவது சொன்னோம் என்ன? குலட்போலி அப்படின்னு சொன்னோம். குலட்போலின்னு சொன்னோம். மூன்றாவது என்ன சொன்னோம்? கால் புடைக்கல விளையம்னு சொன்னோம். நாலாவது கால் நார்னு சொன்னோம். அது மாதிரி உரிய இளையத்தில் உள்ள கலவகைகளையும் 4ஆக பிரித்தோம் இல்லையா? ஒன்று என்ன? நெய்யரி, நெய்யரி குழாய் மூலகம் அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது என்ன சொன்னோம்? தோழமை களம் சொன்னோம். தோழமை களம். மூன்றாவது என்ன சொன்னோம்? உரிய புடைக்கல விளையம் அப்படின்னு சொன்னோம். நாலாவது என்ன சொன்னோம்? உரிய நார்னு சொன்னோம் இல்லையா பிள்ளைகள்? இந்த மாதிரி சிக்கலான விளையங்களை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு சார்ட்டோட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அது முக்கியம் என்ன பிள்ளைகள்? ரைட், ஓகே. அடுத்தது நாங்கள் இந்த இளைய வகைக்குள்ளுக்கு நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது என்னென்னு கேட்டால், அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த விலங்கு இளையம்ன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது விலங்கு இளையம் என்னன்றதை பார்க்க போகிறோம் பிள்ளைகள். ஓகே.